نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسل بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من أتى كاهنا فقد برئ مما أنزل على محمد صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளவற்ற கிருபையால் நாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய இறுதி மூச்சு வரை இஸ்லாத்தின் மீது நிலைத்து நின்று வாழவும் மரண தருவாயில் ஈமானோடு வஃபாத்தாகவும் வாய்ப்புகளை தந்தல் புரிவானான். அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்திற்கு பின்னால் 23 ஆண்டு காலங்கள், மக்காவிலே 13 ஆண்டு காலமும், மதீனாவிலே 10 ஆண்டு காலங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி ஏராளமான புரட்சி. அவைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பிரதானமாக அந்த சமூகத்திடத்திலே செய்ய வேண்டிய போராட்டம் என்றால், எந்த பழக்கங்களை அந்த அறியாமை காலத்து மக்கள் தங்களுடைய பாரம்பரிய பழக்கங்களாக வைத்திருக்கிறார்களோ அந்த பழக்கங்களை அழிக்க வேண்டும். எதை நாம் அறியாமை காலத்து மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறோமோ, அறியாமை காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட விதண்டவாதங்கள், விவாதங்கள் என்று பேசுகிறோமோ, அந்த ஜாகிலியத்தினுடைய பழக்கங்களை சமுதாயத்திடத்தில் இருந்து முழுவதுமாக அழிக்க வேண்டிய பொறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அதிலே அறியாமை காலத்தில் ஒரு சின்ன விஷயத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சண்டையிட்டுக் கொள்ளுகின்ற ஒற்றுமை இன்மை என்கிற பிளவு, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து அழிக்க வேண்டும். ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஏதோ மிகப்பெரிய ஒரு துக்கமான காரியம் நடந்து விட்டதாக நினைத்து அவருடைய முகத்திலே திரையிட்டு போட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு
பெண் குழந்தைகளின் மீது பார்க்கப்பட்ட ஒரு விதமான ஒரு உச்சபட்சமான பார்வை என்பது, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழிக்க வேண்டும். அவர்களுடைய பாரம்பரியமாக இருந்து வருகிற சிலை வணக்கங்களில் இருந்து அதன் மூலமாக ஏற்பட்ட மூட நம்பிக்கைகள், சின்ன எறும்புல இருந்து தொடங்கி ஒவ்வொரு மிருகத்தினுடைய அசைவுகளுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்திருப்பார். இப்போ கூட நம்ம பூனை குறுக்கா போச்சுன்னா போகிற காரியம் நல்லா நடக்காது, அந்த மாதிரிலாம் பேசுகிறோம்ல. அந்த மாதிரி பறவைகளினுடைய செயல்பாடுகள், பூச்சிகளின் செயல்பாடுகள், மிருகங்களின் செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை இது நமக்கு உந்துகிறது, ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்துகிறது என்று புரியக்கூடிய ஒரு வழமையான காலம். இதை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அடிக்கணும். நாயகம் செய்தார்கள். அந்த மக்களிடத்திலே பாரம்பரியமாக இருந்த அந்த பழக்கத்தை முழுவதுமாக அழித்தார்கள். அந்த மக்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட்டது. பெண் குழந்தைகளின் விஷயத்தில் அவர்களின் பார்வை வேறு மாதிரியாக மாறியது. அவர்களிடத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள் அத்தனையும் அழிந்தது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய சமயத்தில் அவர்களுடைய வஃபாத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜு செய்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஹிஜ்ரி 10வது வருஷம். அந்த ஹிஜ்ரி 10வது வருடம் முஸ்தலிஃபாவினுடைய மைதானத்தில் நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய பிரசங்கம் உலக பிரசித்தி பெற்ற எல்லோரும் அறிந்த ஒரு பிரசங்கம். அதில் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றாங்க, தஅவல் ஜாஹிலியதி மௌதூஉன் தஹ்த கதமைய. ஜாஹிலியத்தினுடைய அத்தனை பழக்க வழக்கங்களும் என்னுடைய பாதங்களுக்கு கீழே வைத்து நான் புதைத்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் யாரும் அதை தோண்டி எடுக்கக்கூடாது என்பது அதன் பொருள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு ஜாஹிலியத்திடத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள் மீண்டும் இந்த சமூகத்திடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவுவதற்கு தொடங்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அந்த ஹதீஸுடைய விளக்கத்தோடு நான் என்னுடைய பயானை முடித்து விடுகிறேன். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அத்வா வலா தீரத வலா ஹாமத வலா சஃபர். இந்த ஹதீஸை சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய தவக்குல் என்று சொல்லப்படுகிற இறைப்பற்று, இறைவனிடத்தில் தன்னுடைய காரியங்களை ஒப்படைக்கிற அந்த முழு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்குள்ள வச்சு சொல்றாங்க. முதல் பகுதியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா அத்வா, தொற்று நோய் என்பது இல்லை. ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஒட்டகங்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்படியா? தொற்று நோய்னா என்ன? ஒரு விலங்குக்கு முதல்ல ஒரு நோய் வருது, அந்த நோய் வேற ஒரு விலங்குக்கு பரவுது, அதுக்கு பின்னால் இன்னொரு ஒட்டகத்துக்கு பரவுது, அப்படியே பரவிக்கிட்டே போகுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முதல்ல ஒரு ஒட்டகத்துக்கு வந்துச்சுல, அதுக்கு பரவுனது யாருன்னு கேட்டாங்க. பதில் இல்லை. அப்போ அல்லாஹ் நாடாமல் எந்த ஒரு நோயும் எந்த பிராணிக்கும் மனிதனுக்கும் யாருக்கும் வராது என்கிற ஈமானினுடைய ஆழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் முதல் பகுதியிலே சொல்லுகிறார்கள். லா அத்வா, உங்களுக்கு தொற்று நோய் என்பது இல்லை. அதனால் தொற்று நோய் இல்லை அப்படிங்கிறதுனால அதனுடைய பாதுகாப்பு அம்சங்கள் செய்து கொள்ளக்கூடாது என்பது அதன் பொருள் அல்ல. சமீபத்தில் நம்ம கொரோனான்னு ஒன்று பார்த்தோம், அது பரவுகிறது என்று பேசினார்கள். அப்படி பேசக்கூடிய சமயத்தில் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த அறிவுறுத்தல்களை நாமும் கடைபிடித்தோம். அப்போ அது தவக்குலுக்கு மாற்றமா அப்படின்னு கேட்டால் அதான் தப்பு. தவக்குலுக்கு மாற்றம் அல்ல. தவக்குல் என்பதை முதலில் நாம் புரிய வேண்டும். ஒரு காரியம், இந்த உலகம் என்பது அஸ்பாபுகளை கொண்டு, காரணங்களை கொண்டு நடக்கிறது. ஒரு காரியம் இங்கே நடக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். சட்டியில் அரிசி போட்ட உடனே அதுவா தானா சோறா மாறாது.
அடுப்பு பற்ற வைக்கணும். இந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அது ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிறுத்தி நடைபெறும். அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு பேரே துன்யவியில் அஸ்பாபி சபபி துன்யா அப்படின்னு சொல்லுவாங்க. காரண உலகம் இது. இந்த உலகத்துல எதுக்கு நீங்க வேணும்னாலும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை காட்டணும். காய்ச்சல் வருதுன்னா சும்மா வராது, டாக்டர் அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவார், இருக்கும். காரணங்களை தொடர்ந்து தான் வரும் என்பது வேறு, அந்த காரணங்களில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ளுவது என்பது வேறு. ஆனால் அதே சமயத்தில் அப்படி ஒன்று நமக்கு நடைபெறுகிற போது அது இறைவனுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வேறு. அதனால் தவக்குள் அப்படிங்கிறது நம்மை நோய்களில் இருந்து பாதுகாத்து கொள்ளுவதற்கான வழிகளை செய்வதில் தடையில்லை என்பதை சொல்ல வருகிறேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, அல்லாஹ் தான் கொடுக்கிறான், நோயை கொடுப்பவனும் அவன்தான், எடுப்பவனும் அவன்தான் என்பது நம்முடைய ஈமான். அதே சமயத்தில் அந்த நோயை பரிபூர்ணமாக ஷிஃபா செய்து கொள்ளுவதற்கு, அந்த நோயில இருந்து நம்மை பரிபூர்ணமாக நாம் நீக்கி கொள்ளுவதற்காக ஏதாவது வழிகளை நாம் சுகம் பெற்றுக் கொள்ளுவதற்கான வழிகளை மேற்கொள்ளுகிற போது அதற்கும் இங்கே இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு நோய் வருகிற போது அந்த நோய்க்கு ஏதாவது ஒரு வகையில் நிவாரணிகளை நாம் தேடிக்கொள்ளுகிறோம். ஒன்று டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லாட்டி குர்ஆனுடைய வசனங்களை ஊதி கொள்ளுகிறோம். வேறு ஏதாவது வழிகளிலே அந்த நோய்களுக்கான நிவாரணிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இது நம்முடைய தவக்குலுக்கு முரணானதான்னு கேட்டாங்க அந்த சஹாபி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அப்படி செய்கிறது தான் தவக்குல்னு சொன்னாங்க. காரணங்களை முதலில் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்பது நமக்கு வேண்டும். இப்போ காரணங்களை முதலில் செய்ய வேண்டும் என்பது தவக்குலினுடைய முதல் கட்டம். பெருமக்கள் கூட கிதாபுகளை எடுத்து வாங்க ஒரு செய்தி, ஒரு மனுஷன் தனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த காரியத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிற போது எப்படியோ அல்லாஹ் என்ன நாட்டுறானோ அதுதான் நடக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த காரியத்திற்கான முயற்சியை செய்கிற போது, அந்த முயற்சி செய்கிற சமயத்தில் முயற்சி செய்யக்கூடியவருடைய உள்ளத்தில் இப்படி எண்ணம் இருக்கணுமா, இந்த காரியத்தினுடைய முடிவில் எந்த விதியும் இல்லை, நான் எதை முயற்சி பண்றேனோ அதுதான் முடிவாக நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதற்கு பிறகு அந்த காரியம் நடந்து முடிந்ததற்கு பிறகு எது விதியில் இருந்துச்சோ அதுதான் நடக்குது அப்படின்னு நினைக்கணும். இப்போ நாம் அது கரெக்டு தானே, ஏன்னு சொன்னால் இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முற்படுறோம், எது விதியோ அதுதான் நடக்க போகுதுன்னா கொஞ்சம் கூட அதில் முயற்சி செய்ய மாட்டோம். வியாபாரம் செஞ்சாதான் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்பது வரும் அப்படிங்கிறது ஒரு காரணம். அல்லாஹ் என்ன பொருளாதாரத்தை எனக்கு கொடுக்கணும்னு விதியில வச்சிருக்கிறானோ அதுதான் எனக்கு வரும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டா, அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்ப நான் வெற்றி பாதையை நோக்கி நகர முடியாது. அதனால பெருமக்கள் கிதாபுகளை எழுதுறாங்க, உங்களுடைய முயற்சியின் துவக்கத்தில் விதியை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருக்கக்கூடாது. முடிவிலே விதியை பற்றிய சிந்தனை இல்லாமல் நீங்கள் கடந்து போகக்கூடாது. எது விதியில இருந்துச்சோ அதுதான் நடந்துச்சு. நான் 100 ரூபாய்க்கு முயற்சி செஞ்சேன், 10 ரூபா தான் கிடைச்சிச்சு, அது விதி. நான் 10 ரூபாய்க்கு முயற்சி செய்தேன், 100 ரூபாய் கிடைத்தது, அது விதி. ஆனால் என்னுடைய முயற்சி இருந்ததா என்பது இங்கே கேள்விக்குறியாக இருக்கும். சொல்றாங்க, உங்களுடைய தவக்குள் என்பது பறவைகளினுடைய தவக்குலை போன்று இருக்க வேண்டும். பறவைகள் எப்படி அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்கிறதோ அந்த மாதிரி நீங்க தவக்குள் வைங்க. அதுல 2-3 விஷயம் அந்த ஹதீஸுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. முதல் செய்தி, எந்த பறவையும் நாளைக்கு என்று எந்த தானியங்களையும் சேகரித்து வைப்பதில்லை. அன்னன்னைக்கு கிடைக்கிறத அன்னன்னைக்கு சாப்பிடும். அடுத்த நாளுடைய உணவை அல்லாஹ் கொடுப்பான் என்கிற தவக்குள் அதற்கு உள்ளத்திலே இருக்கிறது. இரண்டாவது,
எந்த பறவையும் தன்னுடைய கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இங்கே என்னுடைய ரிசுக்கு வரும் என்று நினைப்பதில்லை. கூட்டில் இருந்து எந்திரிச்சு வெளியில போய் தான் அதனுடைய உணவை தேடித்தான் அது தன்னுடைய உணவினுடைய ஏற்பாடுகளை செய்து கொள்கிறது. இப்படியாக பறவையினுடைய தவக்குலை பார்த்து உங்களுடைய தவக்குலை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. அந்த அடிப்படையில் ஒரு நோய் வருகிற போதும் அந்த நோய்க்கான பாதுகாப்புகளை செய்து கொள்வதும் இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஈமானின் ஒரு பகுதி ஒருவரை தொற்றி இன்னொருவருக்கு நோய் வரும் என்பதும் அந்த நோயின் காரணத்தினால் தான் இவருக்கும் நோய் வந்தது என்று முழுமையாக நம்புவதும் நம்முடைய இஸ்லாமிய கொள்கை இல்லை. அல்லாஹ் நாடினால் அந்த காரணங்களால் ஏற்படலாம். சில சமயத்துல நெருப்பு சுடும் அப்படிங்கிறது கூட அல்லாஹ்வுடைய கட்டளையோட மாற்றமாக நடக்கலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் அதுதான் நடந்துச்சு. கத்தி அறுக்க வேண்டும் என்பது இந்த உலகத்தின் ஒரு நியதி. ஆனால் அந்த கத்தி அறுபடவில்லை என்பது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் நடந்துச்சு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் அல்லாஹ் காரணிகளை வைத்திருக்கிறான். சில சமயங்களில் அந்த காரணங்கள் வேலை செய்யாமல் போகலாம். அதுதான் நம்முடைய ஈமான். அல்லாஹ் எது நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். இப்போ அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் முதல் பகுதியில் சொல்றாங்க, லா அதுவா, தொற்று நோய் என்பது இல்லை. இரண்டாவது வலா தீரத்த வலா ஆமத்த, ஜாஹிலியத்துடைய காலத்தில் பறவைகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய காரியங்களை முடிவு செய்வார். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு புறாவை பிடிச்சி பறக்க விடுவாங்க. வலது பக்கம் பறந்து போனால் நாம் போகக்கூடிய காரியம் நல்ல காரியமாக இருக்கும். இடது பக்கம் பறந்து போச்சுன்னு சொன்னால் நாம் போகிற காரியம் கெட்ட காரியமாக முடியும் அப்படிங்கிற ஒரு தவக்குள், அப்படி இருக்கிற ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை அந்த மக்களுக்குள்ளே இருந்தது. அந்த மூட நம்பிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாத்துல பறவையை வைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை முடிவு செய்வது என்பது இல்லை. இன்னைக்கு நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா பறவை ஜோசியம், இந்த கிளி ஜோசியம் தான் இருக்கிற அந்த கிளியை வைத்து கொண்டு ஜோசியம் பார்க்கணும். ஜோசியம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஆழமா அதில் நிறைய விஷயங்களை பேசணும். அது உள்ளே ஆழமாக பேச வேண்டிய தலைப்பும் கூட. இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களும் கூட நிறைய பேர் ஜோசியத்தையும் ராசி பலன்களையும் அடிப்படையாக வைத்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய ஈமானுக்கு உழவைக்கிற வேலை. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றது பறவை ஜோசியம்ங்கிறது இல்லை. அதே மாதிரி பருந்துகளை வைத்து, ராஜாளி பறவைகளை வைத்து பார்க்கப்படுகிற ஜோசியங்கள் என்பது இல்லை. அது அன்றைய காலத்தில் இருந்த ஜோசியம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் வரைக்கும் நம்ம முன்னேற்ற பாதையில் வந்துட்டோம். எதையோ ஜோசியமாக வைத்திருக்கிறார். இப்ப இந்த காலத்திலேயும் அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிற செய்தி ஒன்றுதான். உங்களுடைய வருங்காலத்தை குறித்த செய்தியை இங்கே முன்னாள் காலத்தில் உண்மையில் யாரும் அறிவிக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் என்ன இருக்கிறதோ அதுதான் இங்கே நடைபெறும். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை தாண்டி எதுவும் இங்கே நடைபெற போவதில்லை என்கிற நம்பிக்கை இருக்கிற ஒருவன் யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய செய்தியை வைத்துக் கொண்டு அவருடைய காரியங்களை முடிவு செய்ய முடியாது. ஜோசியர் இன்னைக்கு சில பேர் பிறந்த நேரத்தை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேர் சொல்லுங்க சத்துன்னு கேட்குறாங்க. நான் சும்மா பயானுக்கு அடிச்சு விடலை, அப்படி சில பேர் கேட்கிறார். காலை நேரத்தில் புதன்கிழமை அன்று ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தால் சரியாக இருக்கும்? நேரத்தை வச்சு குழந்தைக்கு பெயர் வைப்பது என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது அவ்வளவு நல்லதாக இல்லை. நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைக்கலாம். இந்த குழந்தை பிறக்கிற போது அந்த குழந்தை நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணங்களோடு அந்த அர்த்தங்கள் உள்ள பெயர்களை வைக்கலாம். ஆனால் இந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் நாட்களையும் வைத்துக் கொண்டு இந்த குழந்தை என்ன பெயர் வைக்கப்பட வேண்டும் என்பதை எப்படி முடிவு செய்ய முடியும்? அதனால இந்த உலகத்துல எந்த நேரங்களை வைத்தும் எந்த காலங்களை வைத்தும் எந்த ஜோசியங்களும் ராசி பலன்களும் பார்க்கப்படக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எது நாடுகிறானோ அதுதான் நடக்கும் என்பது நம்முடைய ஈமானுடைய ஆழமான பகுதி. அதை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. மூணாவது, இந்த ஹதீஸினுடைய கடைசி பகுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா சஃபர், சஃபருடைய மாதத்தில்
விஷயத்தில் ஜாஹிலியத்தினுடைய காலத்தில் பீடை என்கிற ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்தை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் முழுமையாக மறுக்கிறார்கள். சஃபர் மாசத்தினுடைய 3வது பிறையில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடத்திலேயும் சில பேரிடத்திலே சஃபர் மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்கிற எண்ணங்கள் இருக்கிறது. திருமணம் போன்ற காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்கிறோம். எப்படி சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் ஆடி மாதங்களில் திருமணங்களை வைக்கக்கூடாது, சுபமுகூர்த்தங்களை வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ, அதே மாதிரி சஃபர் மாதங்களில் வைக்கக்கூடாது, செய்யக்கூடாது என்கிற கேள்விகள் எவ்வளவு தூரம் போனாலும் நம்முடைய முஸ்லிம் சமூகத்திற்கு அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் அதில் ஒரு தெளிவு நிலையில இருக்கிறோங்கிறது கேள்விக்குரியதான் இருக்குது. திரும்பி திரும்பி அந்த கேள்வி வருது. அசத்து ஒரு கடை ஆரம்பிக்கணும், சஃபர் மாசம் ஆரம்பிக்கலாமா? நிச்சயதார்த்தம் வைக்கணும், சஃபர் மாசம் வைக்கலாமா? இன்னமும் கேட்கிறார்கள். அந்த கேள்வியில இருந்து மக்கள் வெளியில வர வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் அந்த செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நான் 2 வரலாற்று குறிப்பை மட்டும் உங்களுக்கு அடிப்போட்டு காட்டுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மிக முக்கியமான 2 திருமணங்கள். ஒன்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிருந்து நடத்திய திருமணம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட அந்த திருமணத்தினுடைய விஷயத்தை நாம் விவரமாக பார்த்தோம். மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு பேசின அந்த பேச்சுக்கள் எல்லாம் மாப்பிள்ளையாக முடிவு செய்ததற்கு பிறகு திருமணம் நடந்த அந்த டேட் என்ன அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் குறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 2வது வருஷம் சஃபர் மாசத்துல நடந்துச்சு. இன்னொரு கல்யாணம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தேன் என்று குர்ஆனிலே சொல்கிறார். ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலாக் விட்டதற்கு பின்னால் ஸைனப் பின் ஜஹஷ் என்று சொல்லப்படுகிற நபிகளாரின் மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன்கள் உள்ளவங்க. அவர்களுடைய திருமணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். கத் ஸவ்வஜ்னாகஹா, நாம் உங்களுக்கு ஸைனபை திருமணம் முடித்து வைத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கல்யாணம் எப்போ நடந்துச்சு? தப்சீர்கள் பார்க்கிறோம், வரலாற்று குறிப்புகளில் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 5 சஃபர் மாசத்துல தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. நான் சொல்ல வருகிற செய்தி இது போன்ற நிறைய வரலாற்று குறிப்புகள். ஹைபருடைய யுத்தம், பத்ருக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சில யுத்தங்கள், நிறைய யுத்தங்கள் நடைபெற்றதும், பனு குறைதாவுக்கும் பனு கைனுகாவுக்கும் நடந்த யுத்தங்கள் என்று பல்வேறு யுத்தங்களில் வெற்றி பெற்றார்கள் முஸ்லிம்கள். எல்லா யுத்தமும் சஃபருடைய மாசத்தில் நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய வரலாற்று குறிப்புகள் சஃபருடைய மாதத்தில் நடந்து அது நல்ல முன்னேற்றத்தை, வெற்றியை அடைந்திருக்கிறது என்பதால் தான் பெருமக்கள் சஃபருக்கு எல்லா மாசத்துக்கும் முஹர்ரமுல் ஹராம், ரபியுல் அவ்வல், ஷாபானுல் முஅzzam, ரமலானுல் முபாரக்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சஃபருக்கு ஒரு அடைப்பெயர் இருக்கு. ரமலானுக்கு முபாரக்கு, ஷாபானுக்கு முஅzzம்னு ஒரு அடைப்பெயர் இருக்கிற மாதிரி சஃபருக்கு ஒரு அடைப்பெயர் சஃபருல் முஸஃபர், வெற்றிக்கான சஃபர் அப்படின்னு அர்த்தம். இப்ப சஃபருடைய மாதத்தில் எந்த காரியம் செய்யப்பட்டாலும் அந்த காரியம் வெற்றியை நோக்கிய நகரும் என்பது வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிறோம். சஃபருடைய மாதத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் பீடையாக போய் முடியும் என்கிற ஜாஹிலியத்தினுடைய அந்த கருத்தை மறுத்து ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸுடைய கடைசியில சொல்றாங்க வலா சஃபர். ஏன்னா ஜாஹிலியத்துடைய காலத்துல உம்ரா கூட செய்ய மாட்டாங்க. உம்ரானா இப்ப நம்ம செய்யற மாதிரி உம்ரா இல்லை. அன்றைக்கு இருந்த ஒரு உம்ராவுடைய முறை, அந்த உம்ராவை சஃபருடைய மாசத்துல செய்ய மாட்டாங்க. ஏன்னா சஃபர் என்பது பீடையாக பார்த்தார்கள். சஃபருடைய மாதத்தில் நல்ல காரியங்கள், நன்மைகளை கூட செய்வதை அவர்கள் வெறுத்து கொண்டு வந்தார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாம் இஸ்லாத்தில் இல்லை அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஈமானும் தவக்குலும் உறுதியாகுகிற போது இதில் இருந்தெல்லாம் நாம் ஆட்டோமேட்டிக்காக விளைகிறோம். எது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குதோ, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, உங்களுக்கு அல்லாஹ் எது எழுதியிருக்கிறானோ அதுதான் வரும் அப்படின்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான்.
அந்த ஆயத்தை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். அல்லாஹ் நமக்கு எழுதியதை தவிர வேறு ஒன்றும் வரப்போவதில்லை. முயற்சிகள் என்பது வேறு, அது நம்முடைய கடமை. அதற்கு பின்னால் அதனுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் முடிவு செய்வான். எந்த முடிவாக இருந்தாலும் அதை பொருந்திக் கொள்ளுவேன் என்கிற ஒரு நிலைக்கு வருகிற போதுதான் நம்முடைய ஈமான் பரிபூரணமாகுகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த மூடப்பழக்கங்களில் இருந்தும் நாம் முழுவதுமாக இதில் இருந்து விலகி இந்த மூடப்பழக்கங்களை முறியடித்து இஸ்லாம் எந்த ஒரு அழகிய நெறிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறதோ அதன்படி வாழக்கூடிய மேன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.